ஹலோ குட்டீஸ், உங்களுக்காக இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு பெரிய காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் இருந்த ஒரு மரத்தில் தேனீக்கள் எல்லாம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு தேன் கூடை கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அப்போ அந்த காட்டில் இருந்து ஒரு கரடிக்கு ரொம்ப பசி, ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு வந்துகிட்டு இருந்தது. அப்போ அங்கே இருந்த மரத்தில் இந்த தேன் கூட்டை பார்த்துச்சு. பார்த்த உடனே அதையே சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிக்க வந்துச்சு. அப்போ வெளியே வந்த ஒரு தேனி கரடியை பார்த்து, நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கோம், நீங்கள் பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டுச்சு. அப்போ அந்த கரடி சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் இப்போ இந்த தேன் கூட்டை பிச்சு தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ தேனி சொல்லிச்சு, நீங்கள் பிச்சு சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உள்ளே போய் என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன்கூட்டுக்குள்ளே போச்சு. அங்கேருந்த தேனீக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிச்சு, வெளியே ஒரு கரடி நிற்கிது, நம்ம வீட்டை பிச்சு சாப்பிட வந்திருக்கு, நம்ம எப்படியாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கரடியை விரட்டணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிச்சுங்க. அப்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியே வந்து கரடியை கடிச்சதுங்க. கடிச்சது வலி தாங்க முடியாததால் கரடி கத்திக்கிட்டு, இனிமேல் இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும், ஒற்றுமையே நமது பலம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த கதையில் நம்ம சந்திக்கலாம். Thank you.